டெல்லி மதுபான முறைகேடு வழக்கு என்பது வந்து 2 மாநிலங்களில் அந்த ஆட்சியவே வந்து மாற்றி அமைத்தது. ஒன்று தெலுங்கானாவில் அந்த தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி சந்திரசேகர ராவுடன் மகள் கவிதா மீது அந்த குற்றச்சாட்டு கூறப்பட்டு அந்த கிளியர் இமேஜ் உடைக்கப்பட்டது அந்த ஆட்சியின் மீது. அவர்களும் பாரதிய ஜனதாவை வலிமையாக எதிர்த்தார்கள். இதே போல் அரவிந்த் கெஜ்ரிவாலும் மிஸ்டர் கிளீன் என்ற இமேஜோடு இருந்தார். அவரும் வந்து இந்த மதுபான ஊழல் முறைகேடு வழக்கில் வந்து அவருக்கு தொடர்பு இல்லை என்றுதான் அவர் கடைசி வரை கூறிக்கொண்டிருந்தார். ஆனால் மக்கள் மத்தியில் வந்து அந்த ஒரு பிம்பம் வந்து நொறுக்கப்பட்டு விட்டது. அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் இந்த தெலுங்கானா ராஷ்டிர சமிதியும் சந்திரசேகர ராவ் ஆட்சி. அதுபோல எங்க திமுக 2வது முறையாக நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் என்று அவர்கள் கூறி வரக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த வியூகம் வந்து பாரதிய ஜனதா கட்சியின் இந்த வியூகம் வந்து பலனளிக்குமான்னு நான் கேட்கிறேன். அந்த அளவுக்கு டெல்லி தெலுங்கானாவில் எதிரொலித்தது போல தமிழகத்திலும் இந்த டாஸ்மாக் முறைகேடு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை, இந்த 2 குற்றச்சாட்டுகளுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கிறது. டெல்லி மதுபான ஊழல் பார்த்தீர்கள் அதிலே ஆதாரங்கள் நிறைய இருந்ததாக அந்த விசாரணை குழு வெளிப்படையாக தெரிவித்து அதன் அடிப்படையில் சில கைதுகள் எல்லாம் நடைபெற்றது. ஆனால் தற்போதுதான் இங்கு ஆரம்பித்திருக்கிறது. இதனுடைய வீச்சு எப்படி இருக்கும், இதில் ஆதாரங்கள் இருக்கிறதா, கைது செய்யப்படுவார்களா என்பதையெல்லாம் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். என்றால் அதில் பல முக்கிய புள்ளிகள் கைது செய்யப்பட்டார்கள். குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார். அதே போன்று அப்போது தெலுங்கானா முதலமைச்சர் இருந்தவருடைய மகள் கைது செய்யப்பட்டார். இது போன்ற பல விடயங்கள் நடைபெற்றது. அதன் அடிப்படையில் தான் அந்த தாக்கம் பெரிதாக இருந்தது. இங்கு அப்படி இருக்குமா என்பதை என்றால் இங்கு நீங்கள் அந்த வாட்ஸ்அப் உரையாடல்கள் யாரும் இப்போ நான் தவறு செய்கிறேன் வீட்டு வாசலே அதை கிழித்து போட்டிருப்பேனா என்பது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. வாட்ஸ்அப் உரையாடல்களை பிரிண்ட் அவுட் எடுத்து கிழித்து போடுவனா என்பதெல்லாம் சந்தேகமாக இருக்கிறது. ஆனால் ஏதோ ஒன்று நடக்கிறது, அது என்னவென்று தெரியவில்லை. ஆனால் ஏதோ ஒரு புள்ளியை வைத்து காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் நம்மால் உணர முடிகிறது. நிச்சயமாக அது அரசியலில் வந்து எல்லாமே தலைமையகத்தை நோக்கி தான் அந்த குறி வைக்கப்படும். அந்த வகையில் முதலமைச்சருடைய இல்லத்தை நோக்கி இந்த குறி வைக்கப்பட்டிருக்கிறார் என்பதும் நமக்கு தெரியவில்லை. ஆனால் போக போகதான் தெரியும். தற்போதைய கட்ட விசாரணையிலே எந்த அளவுக்கு தாக்கம் இருக்கும், இது அரசியல் ரீதியாக பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்துமா, பாதிப்பை திமுகவுக்கு ஏற்படுத்துமா, திமுக கூட்டணிகளுக்கு ஏற்படுத்துமா என்றால் திருமாவளவன் நேற்று ஒரு பொடியை வைத்திருக்கிறார். விசாரணை நடைபெற வேண்டும், குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறார் அவரும். எனவே இதை பார்க்கும்போது அந்த கூட்டணி விரிசலுக்கு இது ஒரு காரணமாக இருக்கலாமா என்று கூட ஒரு காரணத்தை வைத்துக் கொண்டு வெளியே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அரசியலில் எதுவும் நடக்கலாம். நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. அது மட்டும்தான் அரசியல் உண்மை கணக்கு. இது நீங்கள் கூறியது போலவே அரசியல் எதுவும் நடக்கலாம் என்றால் இந்த தாவேகா பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணியில் இல்லை, அவர்கள் தான் என்னுடைய சித்தாந்த எதிரி என்று வெளிப்படையாக அறிவித்து விட்டார்கள். இருந்த போதிலும் அந்த பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று அறிவிக்க என்று தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் தெரிவித்ததற்கு இன்று அந்த கட்சியின் தேர்தல் வியூக வகுப்பாளரும் மற்றும் அந்த பிரச்சார மேலாண்மை பிரிவு செயலாளருமான ஆதவ் அர்ஜுனா ஒரு பேட்டியை வந்து நீண்ட இடைவெளிக்கு பிறகு என்று கூறியிருக்கிறார். அவர் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியுடன் அதிமுகவுடன் நாங்கள் கூட்டணி இல்லை என்று கூறவில்லை, அதிமுகவை எதிர்க்க வேண்டிய அவசியமே இல்லை என்று ஒரு பொடி வைத்து பேசியிருக்கிறார். இதனால் இந்த தாவேகா வந்து திமுக ஆட்சியை மாற்றியே தீர வேண்டும் என்ற அந்த அமித்ஷாவின் யூகத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் ஆட்சியில் பங்கு என்ற அடிப்படையில் அதிமுக, பாஜக மற்றும் தாவேகா அந்த கூட்டணி அமைந்தால் ஒரு மிகப்பெரிய பிம்பம் உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா? அதற்கான ஒரு சூழல் தமிழக அரசியல் சூழ்நிலையில இருக்குதா? இது பாஜகவை பொறுத்த மட்டும் மிக தெளிவாக அவர்கள் விஜயை சேர்ப்பதிலே மிகவும் மும்முரமாக இருக்கிறார்கள். விஜய் நீங்கள் சொன்னது போல தாவேகா, அஇஅதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் அது மிகப்பெரிய ஒரு அணியை உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கினால்தான் திமுக அணியை உடைக்க முடியும் என்பதிலே பாஜக தெளிவாக இருக்கிறது, அதிமுகவும் தெளிவாக இருக்கிறது. ஆனால் விஜயை பொறுத்த மட்டிலே அவர் முதலே சொல்லிவிட்டார், இங்கு எதிரி எனக்கு திமுக, அங்கு எதிரி பாஜக என கூறிவிட்டார். அதே போன்று விஜயுடைய நகர்வுகள் என்று பார்த்தால் பாஜகவை எதிர்த்தும் சில கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். பிரதமரை எதிர்த்தும் பிரதமருடைய செய்கைகளை எதிர்த்தும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார், இல்லாமலா இல்லை. ஆனால் திமுகவை தான் முதல் எதிரியாக பார்க்கிறார்கள் அவர்கள். பாஜக மத்தியில் எதிரி, கொள்கை எதிரி என்ற வகையில் கூறியிருக்கிறார், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அஇஅதிமுக பொறுத்தவரை அதே மாதிரி ஆதவ் அர்ஜுனா இன்று சொன்ன கருத்தும் மிக முக்கியமாக நீங்கள் சொன்னது போல பொடி வைத்திருக்கிறார். அதிமுகவை நாங்கள் எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுக்கு எதிரி திமுக தான் என்று கூறியிருக்கிறார். ஏனால் திமுகவும் எங்களுக்கும் தான் போட்டி என கூறியிருக்கிறார். எனவே தற்போது நமக்கு அங்கிருந்து வரும் தகவல்களை பார்க்கும் பொழுது நிச்சயமாக தாவேகா அஇஅதிமுகவுடன் கை கோர்க்கும். மிக தெளிவாக சொல்கிறேன், தாவேகா அதிமுகவுடன் கை கோர்க்கும். கையும் கோர்க்கும், கையும் அங்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் பேசப்படுகிறது. அதற்கான பின்னணி நகர்வுகள்,
பின்னால் நகர்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ராகுல் காந்தியுடன் ஒரு தரப்பு பேசி கொண்டிருப்பதாகவும், அதே போன்று தாவேகா விஜய் ஒரு கருத்தை கூறியிருந்தால் ஒரு சில மாதங்களுக்கு முன் உங்களுக்கும் தெரிந்திருக்கும். எங்களுடைய கூட்டணி குறித்து இப்போது நாங்கள் எதுவும் சொல்ல போவதில்லை, நாங்கள் டிசம்பரில் தான் கூட்டணியை அறிவிப்போம், டிசம்பர் தேர்தலுக்கு 4 மாதங்களுக்கு முன்பு தான் நாங்கள் அறிவிக்க போகிறோம் என கூறியிருக்கிறார். எனவே மிக தெளிவாக விஜய் தெளிவாக இருக்கிறார். அதே போன்று விஜயுடன் PK பிரசாந்த் கிஷோர் அவர் காங்கிரசுடன் ஒரு பேச்சு நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே காங்கிரஸ், தாவேகா, அஇஅதிமுக ஒன்றாக இணைய போகிறது என்ற ஒரு கருத்து பெரிதாக பேசப்பட்டு வருகிறது. இது விஜயின் கட்சி தொண்டர்களே பேசிக் கொள்கிறார்கள், இப்படிதான் நடக்க போகிறது. ஆனால் தற்போதைக்கு நாங்கள் அதனால் தான் நீங்கள் அதிமுக எதிர்த்து பெரிய அளவுக்கு எந்த கருத்தும் சொல்லவில்லை. இதற்கு முன்னால் இந்த அதிமுக ஆட்சியிலே நடந்த ஊழல்கள் பற்றியோ குற்றச்சாட்டுகளை பற்றியோ சாதனையோ வேதனையோ எதையுமே சொல்லவில்லை. மிக தெளிவாக அவர்கள் இருவரை தான் எதிர்க்கிறார்கள், ஒன்று திமுக, இன்னொன்று பாஜக, இருவரை தான் எதிர்க்கிறார்கள். எனவே இந்த கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அதிமுக தற்போது பாஜகவுடன் இணைந்து விட்டதே, கூட்டணி அமைத்து விட்டார்களே, வெளியே வருவார்களா என்ற ஒரு கேள்வியை பலரும் எழுப்பலாம். ஆனால் தற்போதைக்கு EPS என்பவர் மிக சாதுரியமான ஒரு அரசியல்வாதி, சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வதில்லை, மிக தெளிவாக இருப்பதாக தான் பொதுவாக நாம் இத்தனை ஆண்டு கால வாழ்க்கையிலே பார்த்திருக்கிறோம். அவருடைய பயணத்தை, அரசியல் பயணம் அப்படிதான் இருக்கிறது. தனக்கு கிடைக்கும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்வது மட்டுமல்ல, அதை ஸ்திரமாக பிடித்துக் கொள்வதும் தெளிவானவர் EPS என்பதில் மாற்று கருத்தில்லை. இன்றும் கூட அந்த இரட்டை இலை சின்னம் வழக்கு இன்னும் இருக்கிறது. அந்த இரட்டை இலை சின்னம் வழக்கு தற்போது தேர்தல் ஆணையத்தில் இருப்பதால் தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு வகை மறைமுகமாக அழுத்தம் கொடுக்கலாம், ஆளுபவர்கள் மத்தியிலே ஆள்பவர்கள் என்ற வகையிலே அந்த சின்னம் கிடைக்க வேண்டும். சின்னம் மிக முக்கியம். இரட்டை இலை என்பது அவர்களுடைய வெற்றி சின்னம். எனவே அது மிக முக்கியம். இரட்டை இலை இல்லாமல் சந்தித்தால் மிகப்பெரிய சரிவு அவர்களுக்கு வரும் என்பது அவர்கள் பலமுறை உணர்ந்திருக்கிறார்கள். எனவே அந்த இரட்டை இலை சின்னத்திற்காக தான் காத்திருக்கிறார்களோ என்ற ஒரு ஐயமும் இருக்கிறது. ஒருவேளை இரட்டை இலை சின்னம் கிடைத்துவிட்டால் டிசம்பரிலே இவர்களும் அவர்களும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. கூடவே காங்கிரசும் வரலாம் என்றும் பேசப்படுகிறது.